ஆடி நோம்பிக்கு முந்தியத்தினால வடை சுட்டு பாயாசம் வைக்கலான்னு அம்மா வடைப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. சரி அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட் நான் வடைப்பருப்பு ஆட்டிக்கிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் மட்டும் நான் ஆட்டினேங்க. அதுக்கப்புறம் அம்மா ஆட்டிக்கிட்டாங்க. நான் வந்து பாயாசத்தை வித்தியாசமாக வைக்கலாமேனு சிகப்பரிசி அவலில் கேரமல் பாயாசம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சிவப்பரிசி அவலை 2 மூணு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து நல்லா குப்பையாட்டு வரும் இந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து வடித்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அந்த அவல் இருக்குது பார்த்திங்களா, அது தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அதையுமே நெய்யில் இது போல் வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தண்ணி ஊற்றிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோணுங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இந்த அரை கம்பி பதம் வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேங்க. நம்ம கரெக்டாக கேரமலைஸ் பண்ணிவிட்டா பால் ஊற்றினாலும் நடு சர்க்கரையில் தெரியும், நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, தெரியாது. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சிகப்பரிசி அவலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா இருந்தாலும் கொதிச்சு வரட்டுங்க. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி தூவி இறக்கிடலாங்க. எனக்கு இது மாதிரி லிக்விடாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கலக்கி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா கெட்டியான பதம் வந்துடுங்க. பாயாசம் ரெடி பண்ணிட்டு சூடாகட்டுன்னு வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கு நடுவில் வடைப்பருப்புக்கு மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். அம்மா வந்து வடை தட்டி போட்டுட்டாங்க. வடைக்கும் பாயாசத்துக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் சேமியா போட்டே பாயாசம் வைக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். சிகப்பரிசி அவ்வளோ வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி இதில் பாயாசம் வச்சா நல்லா இருக்குமான்னு டவுட்டில் தான் வச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் நார்மலாக சர்க்கரை போட்டு வைக்கிற கேரமலைஸ் பண்ணங்காட்டி அவ்வளோ அருமையாக இருந்தது. வடையும் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வெளியே வந்து பாயாசம் வடைன்னு சேர வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்ததுங்க. என்னதான் வடைக்கு வந்து ஸ்வீட்டுக்காக பாயாசம் இருந்தாலும் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. வடையும் பாயாசமும் குடிச்சதுக்கப்புறம் போய் அருணில் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் எப்போவுமே மூவி போகிறதுனா திடீர்னு ஒரு பிளான் தாங்க. வடை சாப்பிட்ருக்கும்போது நைட்டு மூவிக்கு போகலாமான்னு அண்ணா பையன் கேட்டானா, சரி கன்ஃபார்ம் போயிடலான்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போவே வந்து டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாங்க. பாப்பாவை தூங்க வச்சுருந்தாங்க. மூவி பார்க்கவே வந்தோம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி மூவிக்கு தான் வந்திருந்தோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு விழாக்கு அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.